நாம் எல்லாருமே வீட்டில் ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறோம். பூஜை செய்யும்போது கண்டிப்பாக சாயந்தரத்தில் காலையில் நேரத்தில் ஊதுபத்தி ஏற்றுவோம். அதனுடைய தாத்பரியம் தத்துவம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. வீடு நறுமணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பத்தி ஏற்றுறோம். ஆனால் அதனுடைய உண்மையான தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு நாற்றம் அடிக்கக்கூடிய சூழல்ல நம்ம ஊதுபத்தி ஏற்றி வச்சா கூட அந்த நாற்றத்தை நீக்கி அந்த பத்தியோட ஸ்மெல் ஆக்கிரமிக்கும். அப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேட் வைப்ரேஷன்ஸ் என்ன இருக்கோ அதையெல்லாம் நீக்கிவிட்டு அந்த நறுமணத்தை நம்ம சுவாசிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அப்போது அன்னன்னைக்கு நம்ம அந்த பேட் வைப்ரேஷனை நீக்கி நம்ம உடல் மனசு புத்துணர்ச்சி பெறணும் அப்படிங்கிறதுக்காக பத்தி ஏற்றி வைக்கிறோம். அதே போல் இந்த பத்தி ஆரம்பத்திலிருந்து கடைசி ஒரு துளி இருக்கும் வரைக்கும் அது தன்னோட நறுமணத்தை இழக்காமல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுபோல் நம்மளும் வாழும் காலங்களில் நாம் இருக்கிற வரைக்கும் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்களாக தன்னுடைய தன்மை இழக்காமல் நம்ம வாழணும் அப்படிங்கிறதையும் ஊதுபத்தி சொல்லி கொடுக்குது. அதே போல் இந்த ஊதுபத்தியை எல்லா ஸ்மெல்லும் எல்லாருக்கும் பிடிக்காது. ஒருத்தருக்கு தாளம்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும். நம்ம உடம்புக்கு எந்த மலரோட எனர்ஜி நமக்கு தேவைப்படுதோ அந்த எனர்ஜியை நம்ம ஏற்றி வைக்கும் பொழுது நம்ம மனது சுத்தமாக்கப்பட்டு சந்தோஷமாக்கப்படுகிறது.